நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு இந்த காணொலியில் நான் கதைக்க இருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தை பல்கி பெருக செய்த ஆதாமுவால் சம்பந்தமானது. எங்களுக்கு உலக மக்கள் எல்லோருக்குமே பல குழப்பங்கள் இருக்கிறது. யார் பெரியது, யார் முன்னுக்கு வந்தது, யார் பெரியவர், யார் கடவுளின் குழந்தை, யார் கடவுளால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள், யார் கடவுளால் ஆசீர்வாதிக்கப்படாமல் பிறந்தவர்கள் என்ற பல்வேறு குழப்பங்கள் மத்தியில் தான் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சாதாரண ஒரு ஆசிரியருக்கு தெரியும் இந்த உலகம் என்றது ஆதாமுவாள் என்ற இருவரினூடாக பல்கி பெருகிய உலகம் என்று சொல்லி. இதைத்தான் எங்களுடைய தென்னாட்டு மக்கள் கூட அர்த்தநாதீஸ்வரர் வடிவமாக நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். ஆண் பாதி பெண் பாதியாக, இந்த ஆணும் பெண்ணும் இணைந்துதான் இந்த உலகத்தை சரிசமமாக இயங்க செய்ய முடியும். ஆண் தனியாகவோ பெண் தனியாகவோ இயங்கிவிட முடியாதுன்றது தான் இதுன்ற அர்த்தம். இப்போ இது தெரிந்தாலும் கூட ஏன் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்தல என்றது தான் இப்போ இன்றைக்கு நான் வைக்கிற கேள்வி உங்கள்கிட்ட. இது தெரியும், சாதாரண ஒரு ஆசிரியருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இது ஏன் உலக மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தலைன்னு சொன்னால், உலகம் கலகலப்பாக சில மனிதர்களுடைய லாப நோக்கங்களுக்காக இயங்க வேண்டும் என்று சொன்னால் உண்மைகள் வெளியில் வரக்கூடாது, பொய்கள் மட்டும் எப்பவும் வெளியில் வந்து கொண்டிருக்கணும். பொய்களை சொல்லி மக்களை பேய்க்காட்டி, ஏன் சாத்தான் கூட ஆதாமுவாளுக்கு கனியை சாப்பிட கொடுத்து தான் அவர்களை திசை மாற்றி கொண்டு போய் இந்த உலகத்தை பல்கி பெருக செய்தான். சாத்தான் என்றது தீய சக்தி என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதே போல தான் இந்த சாத்தான்கள் இன்றைக்கு இந்த தீய சக்திகள் இன்றைக்கு மக்களுக்கு ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று தான் பல்கி பெருக செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு லாபத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகம் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் எல்லோருமே தடம் மாறிட்டோம். அப்போ தடம் மாறி பயணித்து கொண்டிருக்கிறதால தான் இன்றைக்கு எங்களை இயற்கை எவ்வளவுக்கு வாட்டி வதைக்கின்றது. அப்போ இப்படி இயற்கை வாட்டி வதைத்தாலும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்ற ஒரு போக்கில் தான் போய்கொண்டிருக்கிறோம். அதற்கு முகம் கொடுத்து நாங்கள் இதற்குள்ளாலும் பயணிக்கத்தான் வேணும் என்ற நோக்கத்தால் தான் அந்த தீய சக்திகள் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு மக்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதில் எங்களுக்கு வடிவாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், ஆதாம் ஏவாளில் இருந்தால் இந்த உலகம் பெருகுது, அடைக்கப்படுது. அப்போ அந்த ஆதாம் ஏவாளின்ற பிள்ளைகளாகத்தான் இந்த உலக மக்கள் எல்லோருமே இருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெரிது, நீ பெரிது, அவர் சிறிது என்று ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொருத்தர் நாங்கள் பிழை கண்டு கொண்டிருக்கிறோமே தவிர நல்ல விஷயங்களை எடுத்து செல்றதில்லை. அப்போ இந்த நல்ல விஷயத்தை யார் எடுத்து செல்ல போகிறார் என்ற ஒரு கேள்விதான் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஆதாமுவாளாலும் முடியாது. இன்றைக்கு அவர்கள் என்ன நிலைமையில் இந்த சாக்கடைக்குள்ளே இருக்கிறார்கள்ன்றது கூட யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்த ஆதாமுவாளை கூட வெளியிலே எடுக்கணும். அதை யார் செய்ய போகிறார் என்ற கேள்வியை நான் முன்வைத்து இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு செய்து அடுத்த காணொலியில் அது சம்பந்தமாக கதைப்போம். இந்த உலகத்தை வெளியில் சாக்கடைக்குள்ளே இருந்து எடுக்க போகிற தத்துவம் அல்லது கருப்பொருள் அல்லது சக்தி எது என்றது சம்பந்தமாக கதைப்போம். அது வரைக்கும் இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.